மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு தலைவர் டி காமராஜ் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூரில் உள்ள 4வது மண்டல அலுவலகத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தேசப்பிதா காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு அதிகாரிகள், முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகள், நலச்சங்கத்தினர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை மண்டல குழு தலைவர் டி காமராஜ் ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் நடைபெற்ற விழாவில் முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், நலச்சங்கத்தினர், பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மண்டல குழு தலைவர் டி காமராஜ், தாம்பரம் மாநகராட்சியில் 4வது மண்டலத்தில் சேதமடைந்த சாலைகள், மழைநீர் வடிகால் பணிகளுக்கு விரைவு திட்டம் அனுப்பியுள்ளோம். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதற்கான ஒட்டுமொத்த மாநகராட்சி நிதியை பெற்றுத் தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சாலைகள் புதிதாக போடப்படும் என்றார். அதேபோல் பெருங்குளத்தூர், பீட்கன்கரடை, முடிச்சூர் உள்ளிட்ட மாநகராட்சியுடன் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை பணிக்காக 350 கோடியில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகள் விரைவில் துவங்கி நடைபெறும் என்றார். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குடியரசு தினத்தை பற்றி சரி, எல்லாத்தையும் சரி, நம்ம ரத்னகுமார் அண்ணன், கோபி அண்ணன் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டாங்க. எல்லாருமே நம்மளுக்கு என்ன தேவை, அந்த பகுதிக்கு என்னென்ன பண்ண போகிறோன்றதான் தேவை. ஏற்கனவே இந்த குளம் இன்னொரு 1 மாதத்தில் திறக்க போகிறோம். இன்னும் குளம், அந்த குளம், இந்த சைடு வால் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் இதுவும் 1 மாதத்துக்கு திறந்துருவோம். புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ரோடுக்கு சொன்னாமல் நம்ம சேகரண்ணன் சொன்னாப்புல கிட்டத்தட்ட 140 கோடிக்கு நம்ம மாநகராட்சி சார்பாக அமைச்சிருக்கோம். அதுலேயே நம்ம ஒரு 40 கோடி கிட்ட அமைச்சிருக்கோம் நம்ம மண்டலத்துக்கு மட்டும். இதில் நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்லியிருக்காரு, கமிஷனரும் கூட்டு சட்டசபை எல்லாம் மீட்டிங் போடும்போது சொன்னார், சார் உங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் தான் அதை கிட்ட இருந்து எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் நான் எந்த அதிகாரினா பிடிச்சி நான் வாங்கி வந்துடுவேன், நீங்கள் எங்கள் ப்ரொப்போசல் மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. அதனால் அந்த ப்ரொப்போசலில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கண்டிப்பாக வாங்கி தரேன். மாநகராட்சிக்கு 2 தொகுதியும் சேர்த்து மாநகராட்சி 100 கோடி வாங்கி தரேன்னு இருக்காரு. அதில் ஒரு 20 கோடி கொடுத்தா கூட நம்ம ஏன்னா இப்போ தாம்பரத்தில் ஓரளவுக்கு ஒரு 70% ரோடு தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரை தான் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் ஃபுல்லாக அதிகப்படியான நிதி இந்த பகுதிக்கு தான் கொடுத்து கண்டிப்பாக விடுபட்ட சாலைகள் அனைத்தும், முக்கியமான சாலைகள் அனைத்தும் நம்ம போடுவதற்கான முயற்சி எடுப்போம். அதே போல் கால்வாய் எடுத்தாலும் இப்போ ஏற்கனவே நம்ம 35 கோடிக்கு நம்ம ஏற்கனவே ப்ரொபோசல் கொடுத்தோம். இப்போ போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி அது சுருக்கி குழைட்டாங்க, 20 கோடி கொடுத்துருக்குறோம். அதில் நம்ம அந்த சைடு பார்வதி நகர், பரமேஸ்வர் நகர், கிரீன் சிட்டி சார்பா அந்த சைடு, குட்வில் நகர், இந்த சைடு அப்பர் தெரு, இதெல்லாம் திருப்பி ப்ரொபோசல் ஃபஸ்ட்டு 1, 2, 3 போட்டு கொடுத்துருக்கோம். அது ஒரு 20 கோடி அமைச்சிருக்கோம். அதுவும் அந்த டைமை கொடுத்துருவாங்க. ஏன்னா முதல் ஒரு இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய ஃபண்டு அலாட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் கண்டிப்பாக இந்த வாட்டி நிறைய ஃபண்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம போராடி அதை நம்ம ஊருக்கு எடுத்து வரத்துக்கு உண்டான முயற்சி நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி எடுப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு பாதாள சாக்கடை ரொம்ப நாள் பிரச்சனை. பாதாள சாக்கடை அதுக்கு ஒரு பேஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 388 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. அது ஏஎஸ் அடுத்த ஸ்டெப்புக்கோசரம் காத்துனுக்கு. அதுவும் நம்ம பீரியட்லேயே பாதாள சாக்கடையும் பீர்க்கங்கரை, பெருங்குளத்தூர் முடிச்சது சேர்த்து அந்த வேலையை இந்த பீரியட்லேயே இந்த வருஷத்துலேயே ஆரம்பிச்சிருவோம். பாதாள சாக்கடை 388 கோடி இந்த இதுக்கு மட்டும் போட்டிருக்கோம். போட்டு அதுக்குண்டான ஒர்க் பணியை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாலாற்று குடிநீர் ரொம்ப நாள் முன்னாடி பெருங்குளத்தூரில் பாலாற்று குடிநீர் வந்ததுன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் வரதில்லைன்னாங்க. இங்கே அது உண்டான முயற்சி எடுத்து அது 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 போட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸாக டெண்டர் விட்டுட்டோம். இன்னொரு 4-5 நாள் ஆரம்பித்து அது ஒரு 3 மாத காலத்தில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்வதி நகர் OHT டேங்கை லிங்க் பண்ணுறோம். இங்கே நம்ம காமராஜ் நெடுஞ்சாலையில் சம்பில் லிங்க் பண்ணுறோம். ஏஎஸ் ராஜன் நகரில் லிங்க் பண்ணுறோம். அப்புறம் நம்ம பேரூராட்சி நம்ம மண்டல ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற டேங்குக்கு இப்போ 4-5 டேங்குக்கு இதை லிங்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் முடியுது. அடுத்தது பீர்க்கங்கரை, அதுக்கப்புறம் இரும்பலூர்லேருந்து 61ஆவது வார்டுக்கு ஃபுல்லாக அதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு எஸ்டிமேட். அதுவும் கூடிய விரைவில் இந்த 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம முயற்சி பண்ணி இந்த பெருங்குளத்தூர் இந்த நான் சொன்ன பகுதிக்கு 4-5 டேங்க்கு எல்லாம் சப்ளை ஆகிற பகுதிக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு உங்களுக்கு பாலாறு தண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான பணி கண்டிப்பாக நடைபெற்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளி கட்டிடம் நம்ம மண்டலத்தில் இருக்கிற பள்ளிக்கு எல்லாத்துக்குமே இப்போ அடிஷ்னல் கிளாஸ் கேட்டிருக்காங்க, வச்சுருக்கோம். சில பேர் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மட்டுமே இந்த 3 கோடி ரூபாய் நம்ம இப்போ ஒதுக்கி அதுக்கு உண்டான பணி எல்லா இடத்துலையும் எல்லா பள்ளியிலையும் நடக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா பக்கத்தில் இருக்க அது 100வது வருஷம் இந்த வருஷம் கொண்டாட போகிறோம். அந்த பள்ளி தூக்க பள்ளியாக இருக்கட்டும், நம்ம மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளி அனைத்து பள்ளியிலையும்
பள்ளிகள் கல்யாண நகரில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது. கிளாஸ் ரூம், அடிஷனல் கிளாஸ் ரூம், லேபு, மேலே பசங்க சாப்பிட்றதுக்கு ஷெட்டு, அதுமாதிரி வேலை ஒரு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு கல்யாண நகர் பள்ளியிலேயே நம்ம செய்து கொண்டிருக்கோம். பூங்காவும் அதே போல் அனைத்து பூங்காவில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எங்ககிட்ட வந்து நாலேஜுக்கு வந்த பூங்கா எல்லாமே பூங்காவுக்கு நம்ம சப்ஜெக்ட் வச்சு டெண்டர் விட்டோம். சில பூங்காங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ சில பூங்காங்க வேலை ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அந்த பூங்காக்களையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி அது அந்த பணியை ஆரம்பித்து முடிவு செஞ்சு அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த அசோசியேட் ஆண்டர் பண்ண போகிறோம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.